ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. ஏன்னா இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாரை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்போ உங்ககிட்ட யாராச்சும் டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செட்டிங்ஸை பற்றி இப்போ டவுட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது, அவங்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டவுட் கேட்குறாங்க மொபைலில் உங்களுக்கு அது தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது மூலிமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அதனால் மோஸ்ட்டாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதோடைய செட்டிங்ஸ்லாம் நீங்கள் குவாலிட்டி செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அதோடைய செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அது மூலிமா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வீடியோ குவாலிட்டி 720 1080 பிக்சலா அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி உங்களால் எந்த ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி கூட உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க.